பிரபல டிவி நடிகர் இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை வீட்டில் நடந்த பார்ட்டிக்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? டெல்லியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் அந்த 24 வயது இளம்பெண் வேலை பார்த்து வந்துள்ளார். பிரபல டிவி நடிகர் ஆஷிஷ் கபூரின் அறிமுகம் அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கிடைத்துள்ளது. இருவரும் சாட்டிங் மூலம் பழகி பேசி வந்த நிலையில் நடிகர் ஆஷிஷ் கபூர் தனது நண்பரின் வீட்டில் நடக்கவுள்ள ஒரு பார்ட்டிக்கு வருமாறு அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அழைப்பின் பேரில் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அந்த பெண் பார்ட்டிக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு குளிர்பானத்தில் போதைப் பொருள் கலந்து கொடுத்து மயக்கமடைய செய்ததாகவும், அதன் பிறகு ஆஷிஷ் கபூர், அவரது நண்பர் மற்றும் அடையாளம் தெரியாத இருவர் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாகவும் கூறி அப்பெண் டெல்லி சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதே நேரம் பார்ட்டியில் இருந்த மற்றொரு பெண் தன்னை தாக்கியதாகவும், நடந்த சம்பவத்தை அவர்கள் வீடியோ எடுத்து வைத்து மிரட்டுவதாகவும் தனது புகாரில் அந்த பெண் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் டெல்லி போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் 18ஆம் தேதி அப்பெண் திடீரென தனது புகாரை மாற்றிக்கொண்டார். அதில் ஆஷிஷ் கபூரும் அவரது நண்பரும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், ஆஷிஷ் கபூரின் நண்பரின் மனைவி தன்னை தாக்கியதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து தலைமறைவான ஆஷிஷ் கபூரை புதன்கிழமை புனேயில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்து டெல்லி அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஆஷிஷ் கபூரின் நண்பரும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தின் மூலம் முன்ஜாமீன் பெற்றனர். முன்ஜாமீன் மனு விசாரணையின் போது புகார் அளித்திருந்த பெண்ணும் ஆஜராகியிருந்தார். பார்ட்டி நடந்த இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது ஆஷிஷ் கபூரின் நண்பரின் மனைவி அப்பெண்ணை தாக்கியது பதிவாகியுள்ளது. இந்த புகார் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பிரபல டிவி நடிகர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.